வெல்கம் டு ரேசன்ஸ் வேர்ல்ட். முயலும் ஆமையும் ரேஸ் பண்ணினாங்க. ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட், ஒருத்தர் ரொம்ப ஸ்லோ. ஆனா யாரு வின் பண்ணுவாங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காடில் பறவைகள் பாட, காற்று மெதுவாக வீச, நாள் அமைதியாக தொடங்கியது. அங்கே ஒரு முயல் தன்னோட வேகத்துக்கே பெருமைப்பட்டுக்கிட்டு ஆமைய கிண்டல் பண்ணி கொண்டிருந்தான். ஆனா ஆமை எப்பவும் போல அமைதியா முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட இருந்தது. முயலே, நாம இருவரும் ஒரு ஓட்டப் போட்டி போடலாமா என்று ஆமை தைரியமா கேட்டது. அந்த வார்த்தை கேட்டவுடன் காட்டு விலங்குகள் எல்லாம் ஆச்சரியமா சுற்றி வந்தாங்க. ரெடி, செட், கோ என்ற உத்தரவோட போட்டி தகதகன்னு தொடங்கியது. முயல் பாய்ந்து ஓடினான். மின்னலோ காற்றோ எந்தத்துக்கு ஒப்பிட்டாலும் வேகமாதான் இருந்தது. ஆனா ஆமை நிதானமா ஒவ்வொரு அடியும் கவனமா வைப்பு முன்னேறிக்கொண்டே இருந்தது. இவனை நான் ஜெயிக்கிறேனா என்று முயல் பின்னால் பார்த்து பெருமையோட சிரிச்சான். இன்னும் நிறைய நேரம் இருக்கு, சின்ன ஓய்வு எடுத்துடலாமே என்று ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டான். அந்த ஓய்வு சிறிது நேரத்திலேயே ஆழ்ந்த தூக்கமா மாறிட்டது. ஆனா ஆமை எந்த சத்தமும் இல்லாமல் சொந்த வழியில் நிதானமா சென்றுகிட்டே இருந்தது. நிறைவு கோடு கண் முன்னே தெரிஞ்சதும் ஆமையின் கண்களில் ஒரு சிறிய மகிழ்ச்சி ஒளிந்தது. முயல் திடீர்னு விழிச்சு பார்த்ததும், ஐயோ, ஆமை முன்னாடி போயிருச்சே என்று பீதி அடைந்தான். வேகத்துல ஓடினான். ஆனா அது எல்லாம் தாமதம்தான். ஆமை நிதானமா உறுதியா முன்னேறி முதலில் இருக்க பினிஷ் லைனை கடந்து வெற்றியை பெற்றது. பாடம் என்னன்னா, வேகம் முக்கியமில்லை, நிதானமா முயற்சி செய்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.